தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் மற்ற ஒவ்வொரு பதவியில் இருப்பவர்கள் பகுதி செயலாளர் பொருளாளர் என்று முறையில் எடுத்துக்கொண்டு அனைத்து உறுப்பினர்கள் மாநகர தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் என்று அனைவருக்கும், அமைச்சர்கள், அதாவது எம்எல்ஏ அமைச்சர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் இப்போ என்ன செய்கிறோம்னா, நம்ம ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மக்கள்லாம் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க, என்ன செஞ்சாருன்னு தேர்ந்தெடுத்தாங்க. எல்லோரும் எதோ செஞ்சாங்க, எதோலாம் கவர்ச்சிகரமான இதெல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க எல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு இருந்து மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏன் ஓட்டு போட்டாங்க, ஏன் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்க சொல்லுங்கள். தாவேகாவுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? எவ்வளோ நாள் இந்த ரெண்டு ஆட்சியும் பிடிக்கல, இத்தனை வருஷம் பார்த்துட்டோம். ஒருத்தர் போனால் ஒருத்தர், இவங்க இல்லைனா அவங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு நிம்மதியான, மக்களுக்கு நேர்மையான ஒரு ஆட்சி இல்லை. அதனால் இந்த தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு புதுசாக ஒருத்தர் யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு மக்களும், அதாவது அரசியல்வாதிகளை பற்றி பேசலை, நான் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி நான் இந்த கட்சிக்காரன், நான் அந்த கட்சிக்காரன், சாதாரண அடிமட்ட தொண்டனாக இருப்பான், அவனுக்கு யாரையும் தெரியாது, அவன் சொல்லுவான் நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு. அந்த மாதிரி ஆள்லாம் தவிர்த்து சாதாரண ஒவ்வொரு உழைப்பாளி குடிமக்கள் ஒவ்வொருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா, நல்ல ஒரு மனிதர் வரமாட்டாரா அப்படின்னு பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி யாருமே இல்லாமல் இல்லை. திருமாவளவன் இருந்தார், ஏன் அந்த இவர் நம்ம சீமான் இருக்கார், நம்ம நடிகர் மன்சூர் அலிகான் தனி கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்திரன் ஆரம்பித்தார், இப்படி எல்லாம் பல பேர் வந்தாலுமே அதை எடுத்துக்காமல் இப்போ தாவேகாங்கிறத நம்மளுடைய நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்து அவர் எலெக்ஷனில் நிற்கும்போது இவரை நாம் எப்படியா இருந்தாலும் கொண்டு வரணும், புதுசாக ஒருத்தர் வரணும், வந்தால் நல்ல ஆட்சி கொண்டு வர்றாருன்னு தான் எல்லாருமே தேர்ந்தெடுத்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் என்ன குறையும் சொல்ல வரல, இப்போ குறைன்னு யாரையும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பல குற்றங்கள் நடக்குதுங்கிறது உண்மை. அந்த குற்றத்துக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் துணையாக நின்றுட்டு இருக்க முடியாது, குற்றம் நடக்காமல் ஒன்று பார்த்துட்டு இருக்க முடியாதுங்கிறது ஒன்று இருந்தாலும், அந்த குற்றம் நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட குற்றங்கள் நடந்தால் இந்த தண்டனை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஈற்றலாம். ஏன் அந்த சட்டத்தை ஈட்டாமல் இருக்கீங்க? நிறைய பாலியல் வன்கொடுமை ஏன் நடந்துகிட்ருக்கு? எத்தனை சின்ன சின்ன குழந்தைகள் கற்பழிக்கப்படுறாங்க, எத்தனை குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு கொலை பண்ணுறாங்க, எவ்வளோ கொடுமையாக இருக்குது. நாங்களாம் ஓட்டு போட்டோம், உண்மையிலே நாங்களாம் திமுகவில் இருந்தோம், சின்ன வயசுலேயே திமுகவில் இருந்தோம். அப்புறம் அது வேற ஏதோ ஒன்றில் இருந்தோம், பிடிச்சோம். இருந்தாலும் இப்போ ஏன் அந்த தாவேகான்னு சொல்கிற இந்த கட்சிக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு பல பேர்த்து ஏன் ஓட்டு போட சொன்னோம்? எதுக்காக சொன்னோம்? புதுசாக வரணும், இவங்க வரணும், புதுமையான ஒரு ஆட்சி கொண்டு வரணும். இந்த மாதிரி ரெண்டு பேருமே காலங்காலமாக கலந்து வந்த பங்காளிகளை துரத்தி விட்டு புதுமையான ஒருத்தர் வந்தால் புதுமையான நல்ல ஆட்சி அமையின்னு சொல்லி தான். இந்த ஆட்சி நேரத்தில் நீங்கள் யாருக்கும் மக்களுக்கு எடுத்து நீங்கள் 6 சிலிண்டர் கொடுங்க, வருஷத்துக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லி இப்போ எடுத்தோடனே கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறதுக்கெல்லாம் நான் இப்போ பேச வரல. ஆனால் சாதாரணமாக சட்ட ஒழுங்கை கொண்டு வரணும். அந்த சட்ட ஒழுங்கு கொண்டு வரணும்னா என்ன, உங்கள் கையில் இருக்கிற பேனாவில் இருக்குது, அந்த பேனாவில் எழுதலாம். ஏன் அங்கே சட்டசபையில் பேசலாம், சட்டசபையில் பேசி புதுசாக ஒரு சட்டத்தை ஈட்டலாம். இந்த மாதிரியான ஒரு குற்றம் நடந்தால், ஒரு வன்கொடுமை நடந்தால், ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தால், இவங்களுக்கு இந்தபடியான இந்த தண்டனை, இவங்களுக்கு இந்த தூக்கு தண்டனை அவங்க நிரூபிக்கப்பட்டால், அதுக்காக விட்டுட்டா எல்லாத்தையுமே இவன் தான் கற்பழிச்சான்னு சொல்லி கண்ணவனை கொண்டு போயெல்லாம் உள்ளே போட்டுருவானுங்க. நம்ம போலீஸ்காரங்க சாதாரணப்பட்டவங்க, அவங்க எல்லா வேலையும் செய்கிறவங்க தான். ஆனால் அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி பாலியல் வன்கொடுமை நிரூபிக்கப்பட்டால் அவங்கள கொண்டுட்டு போய் என்ன செய்யலாம், நல்லா தீர்க்கமாக நிரூபிக்கப்பட்டால் அவங்க சுப்ரீம் கோர்ட் வரலும் போயிட்டு வரலாம், எல்லா கேஸ் மாதிரி போயிட்டு வரலாம். போயிட்டு கடைசியில் அவங்களே தான் செஞ்சாங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறத இன்னும் ஏன் அந்த சட்டத்தை ஈற்றலை? அந்த சட்டத்தை தலைவர், அதாவது இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய், நாம் இவ்வளோ நாள் விஜய்ன்னு தான் சொன்னோம், முதலமைச்சரானோடி தான் ஜோசப் விஜய்ங்கிறோம். ஜோசப்னு சொன்னாவே ஏளனமாக சொன்னாங்க எதிர்கட்சிக்காரங்க. இன்றைக்கி ஜோசப் விஜய்னா தான் ஒரு மதிப்பாக தெரியுது கட்சிக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதை ஈட்டணும். இதை யார் பார்த்தாலும் சரி, நீங்கள் தாவேகாரங்க பார்த்துட்டு நாங்கள் தாவேகாரனை ஏன் குறை சொல்லணும் அப்படி இப்படிலாம் பேசிடாதீங்க. மக்கள் எல்லாம் யாரும் இல்லை, தாவேகாரங்க நாங்கள் கொஞ்சம் பேர் நாங்கள் ரசிகர்கள் அப்படிங்கிறத வச்செல்லாம் வரல. மக்கள் அவ்வளோ பேரும் சொன்னாங்க, மக்கள் அத்தனை பேருமே நம்ம இவருக்கு ஓட்டு போடணுங்கிறதுல போட்டாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் மக்களுக்கு என்னென்னா மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், முதல்ல பாதுகாப்பு வேணும். அதே மாதிரி அந்த பாதுகாப்புக்கு உண்டானது இப்போ இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சால்
அவனுக்கு தூக்கு தண்டனைங்கிற ஒரு சட்டத்தை இயற்றணும். அதை வந்து முறையே கொண்டு வரணுங்கிறத நான் அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.